விட்டு போயிட்டு வந்திருக்காங்க. புரியுதா? ஏன்னா ஒரு குக்கிராமத்தில் இருந்த மாணவர்களை என்ன பண்றோம், நம்ம இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட போய் என்ன பண்றோம், பிறந்த நாடு இது, நீ எங்க வேணா போகலாம், எங்க வேணா போயிட்டு உன்னுடைய திறமை வெளிப்படுத்தலாம், அங்க வெளிப்படுத்தினா உனக்கான தகுதியும் உனக்கான வாய்ப்பும் தேடி வருதுன்னு என்ன பண்றோம், நம்மள அவங்கள வெளிப்படுத்திட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ அவங்களெல்லாம் இட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் யாருமே இல்லை. சொல்லிக் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்ப இருக்கிறதோட இன்னும் அதிகமான பண்ணிருப்போம், உங்களுக்கு நல்லா சாதிச்சிருப்போம். உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் வழிகாட்டிகள் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சரியா அது சரியா பயன்படுத்தணும் இல்லையா? பயன்படுத்தணும் தானே? ரைட். அப்போ அது போல ஒவ்வொரு கிராமமா போயிட்டு அவங்களை தேர்ந்தெடுத்து அவன் எப்படி நடக்கிறான், எப்படி பேசுறான், எப்படி ஓடுறான், அவனுடைய சைக்காலஜிலாம் புரிஞ்சுக்கிட்டு இவன் ஆடுவான், இவன் ஆட மாட்டான், இவன் தேருவான் தேர மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு டெஸ்ட் வச்சு அது மூலியமா அவனை செலெக்ஷன் பண்ணி அவங்கள என்ன பண்றான், நம்ம கிளாஸ் கற்றுக் கொடுத்து அவங்கள டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நேஷனல் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மொழி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன பண்றோம், கொண்டு போயிடுறோம். இங்க பக்கத்துல இருக்க பெரியப்பட்டு கிராமத்துல இருந்து ஒரு மாணவன் எங்க போனான், உஸ்பாகிஸ்தான் போயிட்டு வந்தான். உஸ்பாகிஸ்தான் வேர்ல்டு மேட்சுக்கு போயிட்டு வந்தான். என்னுடைய மாணவன் எப்படி போறான், அவனோட திறமை. எத்தனாவது படிக்கிற பையன் அவன், 8வது படிக்கிற பையன். 8வது படிக்கும் போது அவன் எங்க போயிட்டான், உஸ்பாகிஸ்தான் போயிட்டான், ஃப்ளைட்ல ஏறி போயிட்டான். நம்ம என்ன பண்றது, ஒன்றும் கடவுளுக்கே போக மாட்டோம் இல்லையா? நம்ம எப்போ போறது, நம்ம எப்போ நம்மளுடைய திறமை வெளிப்படுத்துறது, நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும்ல. சார்ட்ட கேட்கணும்ல, சார் நல்லா படிக்கிறேன் சார், எனக்கு இன்னும் படிக்கிறதுக்கான வழிகள் காட்டுங்க சார், சார் நல்லா நல்லா எனக்கு ஸ்போர்ட்ஸ் வருது சார், விளையாடுறேன் சார், நல்லா ஒரு விளையாட கற்று கொடுங்க சார், ஒரு 2 சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே எங்களுக்கு ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, தேடி உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்கல்ல. நம்மளாம் போகணும்ல, கண்டிப்பா நமக்கு ஆசை தானே, ஃப்ளைட்ல போறது ஆசை தானே. உண்மையிலுமே முதல்ல எங்க பசங்க எல்லாருமே மேக்சிமம் ஃப்ளைட் தான் இட்டு போனேன். ஏன் அந்த ஃப்ளைட் இட்டு போனேன், இதுவரை அவங்க என்ன பண்ணது, அதிகமா ட்ரெயினில் கூட போனதில்லை, ஆனால் ஃப்ளைட் இட்டு போனேன். ஏன், அதுவும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றணும். அப்போதான் அவனுக்கு தோணும், நம்மள போல ஒன்று இருக்கிற பசங்க 10 பசங்களை நம்மளும் உருவாக்கணும், நம்மளும் 6 பேர் உருவாக்கணும் அப்படின்னு என்ன வரும், சரிங்களா? ரைட். அது போல ஒவ்வொரு கிராமமும் போய் என்ன பண்ணணும், நம்ம இது போல விழிப்புணர்வு, கல்வி விழிப்புணர்வு, ஸ்போர்ட்ஸ் விழிப்புணர்வு. நமக்கு தெரிஞ்ச விளையாட்டு 10 தான் இல்லையா? விளையாட்டு என்பது 10 விளையாட்டு தான் தெரியும். கபடி, வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட், இது மட்டும் தெரியும். ஆனா மத்திய அரசாங்கத்துடைய சான்றிதழ் பெற்ற விளையாட்டு எத்தனை இருக்கு, 63 விளையாட்டு இருக்கு. அதுல 38வது விளையாட்டு தான் என்னுடைய விளையாட்டு, பென்காக்ஸ்லாட் மார்ஷல் ஆர்ட்ஸ். அதுல 3 பேர் தான் தமிழ்நாட்டிலே லெவல் 2 கோச் முடிச்சவங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போயிட்டு 6 மாசம் தங்கி 3 பேர் தான் முடித்தோம். அதில் நான் உண்டி, இன்னொன்று பெரியப்படி செல்வகுமார், இன்னொன்று புள்ளிகிராம்பட்டு மன்மதன். இந்த 3 பேர் தான் தமிழ்நாட்டிலே லெவல் 2 கோச் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருவாங்க. மற்றவங்களாம் இப்போ வந்தவங்களாம் சொல்லலாம் நான் லெவல் 2 கோச் அப்படின்னு, அதெல்லாம் இல்லை, சரிங்களா? அதுக்கான கடுமையான உணவுகள், கடுமையான உழைப்புகள் இருக்கும். நீ ஒரு எண்ணத்தை நான் வந்துட்டு இங்கே போகணும் ஒரு எண்ணம் நினைச்சிட்டுனா அந்த இடத்த என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நீங்கள் போயே தீரணும் இல்லையா? அதுபோல் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கின்ற மாநில பாடசாலைக்கு இலவசமாக என்ன பண்ணுறோம், அறிவியல் சார்ந்த அறிவூட்டும் கருவிகளை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இதுவரையில் கடலூர் மாவட்டத்தில் 187 மாநில பாடசாலைக்கு என்ன பண்ணியிருக்கோம், கருவியூட்டும் கருவி கொடுத்துருக்காங்களா, அறிவூட்டும் கருவி அதை வழங்கியிருக்கோம். என்னுடைய சர்க்கிள் இருக்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்பு கொண்டு அவங்க எல்லாமே கொடுத்துருக்கோம். எப்படி நம்மளால முடியுது அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை பயிற்றுனராக இருக்கேன். என்ன பண்ணுறோம், நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர், சேர்மனு, டாக்டர்ஸ், தலைமை ஆசிரியர் இவங்களாம் இருக்காங்கல்ல, ஊராட்சி மன்ற கிளர்க் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் என்ற திட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம். அப்போ அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நம்மளை கேட்ச் பண்ணி நம்ம பிடிச்சிக்கிறாங்க. அவங்க மூலியமாக தான் அந்தந்த ஊராட்சியில் போயிட்டு அது நடக்கிற மாணவ செல்வங்களுக்கு என்ன பண்ணுறோம், கல்வியும் விளையாட்டும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரத்த கொடையாளர்கள் திட்டம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாக இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு மாநில அளவில் மனிதர்கள் கையால் ஆள்றாங்களே மலம், அந்த மலம் அல்லதில் தடுக்கும் பிரிவில் மாநில துணை அமைப்பாளரை நம்மளை நியமிச்சிருக்காங்க நம்முடைய தலைவர்
முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசாங்கம் அறிவிச்ச கலெக்டர் மூலியமா அறிவிச்சது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் என்ன பண்றோம், ஒரு 100 குடும்பமாவது அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்